இஸ் திஸ் பிரேமி? அஷ்டமி நவமி மாடியே காலி பண்ண வச்சிட்டா, கார் எல்லாத்தையும் வித்துட்டா, கேட்டா செலவுக்கு காசு கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் ஐ ஹேவ் தி பவர் ஆஃப் அட்டார்னிங்கறா. இப்படியே போனா எல்லார் கையிலயும் தட்டை கொடுத்து கஞ்சிக்கும் குழுக்கும் கியூல நிக்க வச்சிடுவா. அலுமினிய தட்டை கொடுப்பா. இவன் என்ன பொம்பளை ஹிட்லரா? அப்படி இருக்க விட்டுட போறீங்களா? பேச்சுக்கு பேச்சு நான் ஒரு தடவை சொன்னா அதான் சட்டம் அப்படிங்கறா. எதுக்கு எடுத்தாலும் ஒரு செக். நாம எது பண்ணாலும் அதுக்கு ஒரு லாக். இப்ப என்ன பண்ணலாம்? நீங்க சொல்லுங்க பன்னீர் மாமா. நாம எதிர்ப்பை தெரிவிப்போம். மெட்ராஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் வேற வாங்கிக்கிட்டா. அவ இந்த வீட்டுல செட்டில் ஆகிறதுக்கு முந்தி அவளை விரட்டி அடிப்போம். ஆனானப்பட்ட பிரிட்டிஷ்காரனையே விரட்டி அடிச்சவங்க நாம இல்லையாக்கா? அப்போ நாட்டை நடத்தி சொல்ல ஒரு காந்தி இருந்தாரு. அப்போ இவர் என்ன காந்தியா? வெறும் காரா பூந்தி. இப்ப யாரு பூனைக்கு மணி கட்டுவாங்க? நான் கட்டுறேன்மா. பிரேமியை எதிர்த்து பேச உங்களால முடியுமா? பாரு, வேடிக்கை பாரு. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாரு. என்ன எல்லாரும் வழியை மறைச்சிக்கிட்டு கூட்டமா நிக்கிறீங்க? ஜூலியஸ் சீசரை கொல்றதுக்கு கூடின மாதிரி அப்படி ஏதாவது ஐடியா உண்டா? If you have nothing to say, well, ஓ, நீங்க தான் ப்ரூட்டஸா? குத்தி கொல்ல போறீங்களா இல்ல கழுத்தை நடிச்சு கொல்ல போறீங்களா? இல்ல, உன்னோட அடாவடித்தனத்துக்கெல்லாம் நாங்க ஒரு முடிவு கட்ட போறோம். இந்த வீட்டுல நீ எடுக்கிற முடிவுகளை நாங்க ஒத்துக்கிறதா இல்ல. உன்னோட ஒவ்வொரு மூவியை நாங்க எதிர்க்க போறோம். Yes, we have declared a war. உன்னோட முதல் எதிரி நான் தான். ஓ, தாராளமா தாராளமா நீங்க என்னோட முதல் எதிரியா இருக்கலாம். ஆனா வீட்டுக்குள்ள முடியாதே. வீட்டுக்கு வெளியே வேணா இருக்கலாம். ஏன் இந்த வீட்டுக்குள்ள முடியாது? இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. வீட்டை விட்டு வெளியே போறீங்க. யூ ஆர் கெட்டிங் அவுட் ஆஃப் திஸ் ஹவுஸ். வேலை வெட்டி எதுவும் பார்க்காம மற்றவங்களே அண்டி பழப்பு நடத்துறவங்கள நான் இந்த வீட்டுக்குள்ள அலோ பண்றதா இல்லை. என்ன டாட், ரெடியா? நான் ரெடிமா. சொல்லுங்க சொல்லுங்க. அக்கா, டேய் மாமா, உங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ற சிரமம் கூட டாட் உங்களுக்கு வைக்கல. அக்கா, என்னக்கா அது? வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? நீ யாரடி? நீ யாரு என்ன வெளியே போக சொல்ல? டீ போட்டு பேசின பல்ல உடைச்சு போடுவேன் படவா ராஸ்கல். உங்களுக்கு ரோஷம் வந்து ஒரு ஆனரபிள் ஜாப் தேடிக்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ரோஷம் வருமா? நீ சொல்லி எனக்கு ரோஷம் வரும்னு நீ எதிர்பார்த்தா ஐம் சாரி. நீ ஏமாற போற நினைச்சேன். என்ன வெளியே போக சொல்றிய? உங்க அத்தைக்காரி அவ எப்போ? அவளுக்கு ரோஷம் வரலையே. பாவம், அத்தை கேஸ் வேற. மை சிம்பத்திஸ் ஆர் வித் ஹர். அவங்களுக்கு ஒரு நல்ல முடிவு ஏற்படுற வரைக்கும் அவங்க இங்கே தான் இருப்பாங்க. நீங்க போலாம். உங்க சங்கீத ஞானத்தை பாராட்டுறேன். ஆனா ஒரு மனுஷனா நான் உங்களை வெறுக்கிறேன். உங்க சங்கீதத்தை நல்ல முறையில் பயன்படுத்தலாமே. குட் லக். கிளம்பலாம். பட் ஒன் திங், எக்ஸ்கியூஸ் மீ இஃப் ஐ எம் ஹார்ஷ்.
நான் ஆஃபீஸ்லேருந்து திரும்பி வரும்போது நீங்கள் எதையாவது காரணம் சொல்லிக்கிட்டு இங்கே இருந்தா எனக்கு பிடிக்காது. பிகாஸ் ஐ மீன் பிஸ்னஸ். ட்ரெஸ்பாஸ்ன்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். நான் ஒரு தடவை சொன்னால் அதுவே இந்த வீட்டில் சட்டம். ஓகே? என்னக்கா உனக்கு மனசு ஆள இல்ல? எனக்கு தெரியும். என்னடா இவ்வளவு இன்சல்ட்டி சுமக்கிறானேன்னு பாக்குறியா? நான் ஜீசஸ் மாதிரிக்கா. எவ்வளவு பெரிய கிராஸே சுமந்தாரு அவரு. டோன்ட் வரிக்கா, நீ வருத்தப்படாத. இந்த அயோத்தியா மட்டும் இல்ல உலகம். உலகங்கிறது அயோத்தியாவுக்கு வெளியில பறந்து விரிஞ்சு கிடக்கு. வெளியே போற நான் எப்படியும் பொழைச்சுக்குவேன். ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல ஏமாளிகள் இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி அறிவாளிகளுக்கு பொழப்புக்கு பஞ்சமே இல்லை. யூனோ, ஞாபகப்படுத்து பாத்தியா? இந்த உலகத்துல தடிக்கு விழுந்தா ஏமாளிகள் தான். நீ அழாதக்கா, கண்ணை தொடச்சுக்க. நான் வரேன்க்கா. ஒரு 500 rupees இருக்குமா? 200? ஒரு 100? இதை விட்டீங்களே மாமா. நீயே வச்சுக்க, படிச்சு ஒண்ணுக்கு வா. என்னையா 25ஆம் தேதி ப்ரோக்ராம் ஃபிக்ஸே ஆக மாட்டேங்குது? குமாரி சார்ல தான் யூரோப்பியன் டூர் முடிச்சுட்டு வரதா சொன்னாங்க. அதனால தான் அவங்க ப்ரோக்ராமை ஃபிக்ஸ் பண்ணினேன். தம்பி சட்னி கொண்டா. இப்போ அவங்க டூர் எக்ஸ்டெண்ட் பண்ணி டெலிகிராம் கொடுத்துருக்காங்க. உன்னிகிருஷ்ணனை கேட்டு பார்க்கறது. அவர் தான் ரக்கையை கட்டிக்கிட்டு பறந்துகிட்டு இருக்காரு. என்னப்பா தோசை ராமாசா? ஏன் சார் டெல்லி கணேஷ் ஏதோ நாடகம் போறதா கேள்வி, விசாரிங்களேன். முதல்ல மசால் தோசை சாப்பிடுவோம். பசி அடங்கினா தான் யோசிக்க முடியும். பிள்ளைவாள் என்ன ப்ரோக்ராம் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு? முதலியார் இப்ப என்ன சொல்றாரோ அதான் அவருக்கு வேத வாக்கு. ஒரு வாரம் ப்ரோக்ராம் இல்லைன்னா குடியா மூழ்கி போயிடும் அப்படிங்கிறாரு வாண்டையாரு. அது சரி, ஐயர் ஒத்துக்கணுமே. அதுக்கு ஒத்துக்காம எப்படி? முதலியாரும் செட்டியாரும் சொல்லிட்டா ஐயர் ஒத்துக்க போறாரு. செக்ரட்டரி ஐயங்கார் இதுக்கு என்ன சொல்றாரு? நாடார் திருநெல்வேலி போயிருக்காரு, வந்த உடனே டிசைட் பண்ணிடுவோம். ஜாதி பேரால ஒருத்தருக்கு ஒருத்தர் கூப்பிட்டுக்கிறத முதல்ல நிறுத்துங்க ஐயா. நாடு 21st செஞ்சுரிக்கு போயிட்டு இருக்கு. ஆமா, என்ன கமிட்டி மீட்டிங்கா? ஆமா, அஜெண்டாவில் ஃபர்ஸ்ட் ஐட்டம். அஜெண்டாவில் ஐட்டம் நம்பர் 1 எனக்கு கிடையாதா? பையா கொண்டா. இனிமே ஜாதியின் பேரால ஒருத்தர் ஒருத்தர் கூப்பிடுறத முதல்ல நிறுத்துவோம். கரெக்ட். மசால் தோசை கேஎஸ்வி, விஎஸ்வி, எம்எஸ்வி, ஆர்எஸ்பி, பிஜேபி, ஏஆர்வி, என்பிசி இப்படி இன்சியல வச்சே கூப்பிட்டுடுவோம். கேஎஸ்வின்னா யாரு? முதலியாரு. எம்எஸ்வினா யாரு? செட்டியாரு. யாரு? பிஜேபி. வாண்டையாரு. எப்பா தலையே சுத்துதுப்பா எனக்கு. இப்படித்தான் ஜாதியை ஒழிக்கவே முடியல நாட்டில். அதானே, ஜாதியும் ஒழிக்க முடியறதில்ல, இங்கிலீஷும் ஒழிக்க முடியறதில்ல. சாம்பார். அது சரியா? ஜூலை 25ஆம் தேதி யார் ப்ரோக்ராமை ஃபிக்ஸ் பண்றது? வீண வித்வான் லக்ஷ்மணன் கச்சேரி நடந்து ரொம்ப நாள் ஆச்சு. அவர் கச்சேரியை ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஐயோ, அவரியா? எக்ஸென்ட்ரிக்காச்சே. மை மியூசிக் இஸ் நாட் ஏ கமர்ஷியல் காமெடி. வெளியில போ நீ எரிஞ்சு விழுவார. கை காயுது பாரு. கையை நினைக்க சாம்பார் கொண்டாடா, சாம்பார். அவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கச்சேரிக்கு வருவாரான்னு வயத்துல நெருப்ப கட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். அப்படியே அவர் கச்சேரிக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. கச்சேரி அன்னைக்கு கொல்லிமலைக்கு போய் இயற்கையோட ராகத்தை அனுபவிக்கிறேன்னு கொல்லிமலைக்கே போய் உட்காந்துட்டா அதுவும் சரிதான். அப்புறம் காடு மலைன்னு நம்ம தான் காரை எடுத்துக்கிட்டு அலையணும். அந்த ப்ராப்ளம்லாம் அவரை கைட் பண்ண சரியான ஒரு ஆள் கிடைக்காத வரைக்கும் தான். அவருக்கு ஒரு எஃபிஷியன்ட் பிஏ கிடைச்சப்புறம் ப்ரோக்ராம்ஸ் ஆகட்டும், பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், மனுஷன் கரார்னா கரார் தான்.
வெண்ணெயை கையில் வச்சுக்கிட்டு நெய் கழுவுறீங்க. அந்த பிஏ யாரு? வேணா அவர் மூலமா கான்டாக்ட் பண்ணலாமே. அந்த பிஏ வேற யாரும் இல்லை. சாக்ஷாத் நானே தான். நிஜமாவா? என்ன மசால் தோசைக்காக பொய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? 25ஆம் தேதி வீணா லட்சுமணன் கச்சேரி ஃபிக்ஸ்டு. மிஸ் ஐயங்கார், நீங்க வாங்க, உங்களை நேரா கூட்டிட்டு போய் கையோட ப்ரோக்ராம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேயா? என்னடா சாம்பாரை ஏகத்துக்கு ஊத்திட்ட? ஒரு வடை இருந்தா போடு. வாங்க மிஸ்டர் ஐயங்கார், உள்ள வரவே பயந்தா எப்படி? சும்மா வாங்க. இல்ல, ஷூஸை கழட்டி வச்சுட்டு வந்தேன். எப்பவோ ஒரு தடவை ஷூஸோட உள்ள வந்துட்டு நல்லா டோஸ் வாங்கி கட்டின்ட்டேன் நான். யாரு, லட்சுமணன் கிட்டயா? அவர்கிட்ட டோஸ் வாங்கி கட்டிக்கிட்டா காஞ்சி பெரியவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி இல்ல. சும்மா தைரியமா உட்காருங்க, நான் உள்ள போய் பேசிட்டு அப்புறமா உங்களை கூப்பிடுறேன். என்ன டேட்டு? ஜூலை 25 இல்ல? இதோ வரேன். ஐயங்காரும் ஒரு குரல் கொடுங்க, நானே மேல வந்துடுறேன். வணக்கம். வணக்கம். வாங்க மிஸ்டர் பன்னீர். நீங்க நடந்து வரும்போது அந்த வீண நாதமே நடந்து வர மாதிரி இருக்கு. என்ன இருந்தாலும் பெரியவரோட ஃபாதர் இல்லையா? ஐ மீன் உங்க சன்னோட ஃபாதர் இல்லையா? ஆனந்த சாயன சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கார். இப்போ அந்த வீட்டில் தானே இருக்கீங்க? எத்தனை நாளைக்கு தான் அக்கா நள்ளியே இருக்கிறது? தனியா வந்துட்டேன், 5 வருஷம் ஆச்சு. அப்படியா? வெரி குட். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கை கட்டி பழப்பு நடத்த என் சங்கீத ஞானம் இடம் கொடுக்க மாட்டேங்குதே. வித்யா கர்வம் இருக்கணுமே. இருக்கே. இப்பெல்லாம் மியூசிக் ப்ரோக்ராம்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். சன் எப்படி இருக்கான்? லக்ஷ்மண் சார் வணக்கம். ஓ பள்ளியா? லக்ஷ்மண் தான். எப்படி இருக்கான்? அப்படியே தான் இருக்கான். இன்னும் புரியாத புதிராக தான் இருக்கான். எரிமலை எப்போ வெடிக்கும்னு சொல்ல முடியாதோ அதே மாதிரி எப்போ கொந்தளிப்பான்னு சொல்ல முடியல. வீணை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா ஊன் உடல் எல்லாமே உருகி போயிடுதே. அப்படி ஒரு வித்தையை கொடுத்த ஆண்டவன் இப்படி வேடிக்கை பார்க்க வேண்டாம். வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காம வெளி உலகத்தோட பழகினா எல்லாம் சரியா போயிடும். அந்த வித்வத்துக்கு ஒரு வடிகால் தேவை. நிறைய கச்சேரிகள் பண்ணிக்கிட்டே இருந்தான்னா நாளடைவில் எல்லாம் சரியா போயிடும். நானா கச்சேரி கூடாதுங்கிறேன், அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறானே. நான் எதுக்கு இருக்கேன்? இப்போ ஆர்ய ஃபைன் ஆர்ட் செக்ரட்டரி மிஸ்டர் ஐயங்கார் தெரியும் இல்லையா? கையோட இழுத்துட்டு வந்திருக்கேன். வெளியே உட்கார வச்சிருக்கேன். லக்ஷ்மண் கச்சேரி ஃபிக்ஸ் பண்ணி தரேன்னு சொல்லி. நான் தான் லக்ஷ்மணுக்கு பிஏன்னு பொய் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். பொய் சொன்னா என்ன, நமக்கு காரியம் ஆகணும் இல்லையா? வள்ளுவரே சொல்லியிருக்காரு, கச்சேரி கிச்சேரின்னு 4 இடத்துக்கு போயிட்டு வந்தா தானே அவருக்கும் நல்லது. நல்லதுக்கு தானே பொய் சொல்றோம். அதனால மிஸ்டர் ஐயங்கார் வந்தா நான் தான் லக்ஷ்மணுக்கு பிஏன்னு நீங்களும் சொல்லிடுங்க. என்ன, வள்ளுவரே சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன சொல்லிடுறேன். அப்போ நான் போய் உங்க சன்னு பெரியவரோட பேசிட்டு வரேன். நீங்க மிஸ்டர் ஐயங்காரோட பேசிட்டு இருங்க. ஐயங்கார் ஃப்ரீயா தானே இருக்காரு? சாதகம் எதுவும் பண்ணிட்டு இருக்காரா? இல்லையே. இல்லையா? நமஸ்காரம். ஞான சூன்யம்.
யார் நீ? பேரு பன்னீர்செல்வம். பன்னீர்னு கூப்பிடுவாங்க. நான் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு. அதனால எனக்கும் ஃப்ரெண்டுங்கிறிய? எதுக்கா டிஸ்டர்ப் பண்ற? வெறும்னா கம்பியை மீட்டிட்டு இருந்த உடனே ஸ்ருதி சேர்க்கிறீங்களாக்குன்னு நினைச்சேன். கம்பியை மீட்டினா தான் இசையே வரும். அந்த ரிஷபத்துல லயிச்சு போயிருந்தப்போ வந்து கெடுத்த. தப்புதான், மன்னிச்சுக்கங்க. ஆனா இந்த இசைய மத்தவங்களும் கேட்க வேண்டாமா? தேவையில்லை. இது என்னோட இசை. என் ஆத்மாவை திருப்திப்படுத்த தான் நான் வாசிக்கிறேன். நாட் ஃபார் பப்ளிக் கன்சம்ஷன். வாசிச்சது என்ன ராகம் தெரியுமா உனக்கு? தெரியும். என்ன? சிந்து பைரவி. தப்பிச்ச. உங்க சிந்து பைரவியும் சங்கராபரணத்தையும் சபா மெம்பர்ஸ்லாம் கேட்க ஆசைப்படுறாங்க. எழுந்துரு, எழுந்துரு. உன்னை கண்டா எனக்கு பிடிக்கல. நகரே, நகரே. ஐ ஹேட் யூ. பெரியவா அப்படிலாம் சொல்லக்கூடாது. எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல தான். ஏன் பிடிக்கல? ஏதோ சீப் பர்ஃப்யூம் போட்டுக்கிட்டு வந்திருக்க. ஐ ஹேட் இட். சபாவிலேருந்து ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ண வந்திருக்காங்க. ஐயங்கார் கூப்பிட்டு வந்திருக்கேன். அடுத்த 5வது வினாடி இந்த வீட்டை விட்டு நீ காலி பண்ணல, நான் ரொம்ப வயலண்ட் ஆயிடுவேன். கெட் அவுட். அப்படிலாம் சொல்லக்கூடாது. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணணும். கெட் அவுட். இல்ல பரவாயில்ல, நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. நாங்க அதை அப்படியே அடுத்த மாசம் மாத்தி வச்சுக்கிறோம். நான் மிஸ் ஐகாட்ட பேசி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். டோன்ட் வரி. ஒரு பிஏ எது கூட பண்ண மாட்டேனா? அதாவது நம்ம கேட்ட 25ஆம் தேதி அன்னைக்கு அவர் ஃப்ரீயா இல்லையா, வேற கச்சேரி ஏதோ ஃபிக்ஸ் ஆயிடுச்சான். அதனால முடியலங்கிறார். மேல ஒரே சத்தம் கேட்டது. கேட்டுதா? அது 25ஆம் தேதி காரனை எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமான்னு சொல்லி இவரே ஃபோன் போட்டு கேட்டார். கேட்டது யாரு? அவன் புரியாம என்னமோ பேச ஆரம்பிச்சிட்டான். வந்ததே கோபம் பெரியவருக்கு. சும்மா போடு போட்டு தள்ளிட்டார் அவனை. இப்ப என்ன சார் பண்றது? என்ன பண்ணலாம் தான் எனக்கும் யோசனையா இருக்கு. ஒரு 100 rupees எடுங்க. நான் 25ஆம் தேதி காரனை நேரில் பார்த்து என்ன அவன் அடுத்த மாசம் மாத்தி வச்சுக்க முடியுமான்னு கேட்டு நாங்க இந்த மாசம் வச்சுக்கிறோம்டான்னு சொல்லிட்டு அவனை கன்வின்ஸ் பண்ணி ப்ரோக்ராமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன் மிஸ்டர் பன்னீர், இதெல்லாம் நடக்கிற காரியமா? நடக்கும் மிஸ்டர் ஐயங்கார். நெவர் லூஸ் ஹோப். முதல்ல ஒரு 100 rupees வண்ணாரப்பேட்டை வரைக்கும் போயிட்டு வரணும். வண்ணாரப்பேட்டை போயிட்டு வர 200 ரூபா ஆகாது. 200 ரூபா எடுங்க. எடுங்க சுவாமி. வாங்க போலாம்.